புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான தங்க நகைகள் பிடிபட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதியம் சென்னையிலிருந்து வேனில் கொண்டுவரப்பட்ட நகைகள் பிரபல நகைக்கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் இரவு புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகனத்தை சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்து வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு இந்த நகைகள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அதனை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. வழக்கமாக தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முன்னதாக நடைபெறுகிறது. அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரியில் முன்னதாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் மிக குறைவாகவே இருந்தது. இதன் காரணமாக பல்வேறு குழப்பங்கள் நீடித்தன. இருப்பினும் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் இன்று மதியம் 3 மணியுடன் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்காக கால அவகாசம் நிறைவு பெற்றது. புதுச்சேரி களத்தை பொறுத்தவரையில் 411 பேர் வேட்பாளர்களாக உள்ளனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றிரவு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.